கைஸ் ஒகேனக்கல்லேருந்து நான் அருண் பேசுகிறேன். இன்றைக்கோட அப்டேட் என்னென்னா ஸ்டேட்டஸ் ப்ளஸ் அவேர்னஸ். ஸ்டேட்டஸ் எப்படி போய்ட்டு இருக்குன்னா 8,000லேருந்து 12,000 கனடி வரையும் தான் போய்ட்டு இருக்குது. அதனால் எந்த ரெஸ்ட்ரிக்ஷனும் இல்லை. வாட்டர் லெவல் பர்ஃபெக்டாக இருக்குது. நீங்கள் தாராளமாக இந்த விநாயகர் சதுர்த்திக்கு நீங்கள் விசிட் பண்ணி என்ஜாய்மெண்ட் பண்ணலாம். சில பேர் வந்து சாட்டர்டே சண்டேவும் ஓப்பனா அப்படின்னு கேட்பாங்க. எல்லாமே ஓப்பன் தான் இருக்குது. இஃப் எனி ரெஸ்ட்ரிக்ஷன் ஐ வில் அப்டேட். இப்போது அவேர்னஸ் பற்றி பார்த்துடலாம். வர டூரிஸ்ட்டு மெயின் வாட்டர் ஃபால்ஸாண்ட குளிக்கும் போது இந்த சரகை போட்டு விமென்ஸை டிஸ்டர்ப் பண்ணுற வேலைலாம் வச்சுக்க வேண்டாம். ஏன்னா நீங்கள் அந்த மாதிரி பண்ணும்போது நெக்ஸ்ட்டு அந்த டூரிஸ்ட்டு ஒகேனக்கலுக்கு விசிட்டே பண்ண மாட்டாங்க. முக்கியமாக ஃபேமிலி விசிட்டர்ஸ் நான் சொல்கிறேன். ஏன்னா உங்களுக்கே அந்த அறிவு இருக்கணும். ஏன்னா அதாவது விமென்ஸ் குளிக்கிற மெயின் வாட்டர் ஃபால்ஸ் மேலே ஏறி சில குரூப் வந்து ஒரு விமென்ஸை வந்து எட்டி பார்த்துருக்காங்க. அவங்க போயிட்டு ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுத்து அந்த 6 பேரையும் இது கம்ப்ளைண்ட் ரெஜிஸ்டர் பண்ணியிருப்பாங்க போல இருக்குது. ஸோ இது எனக்கு தெரியாது, கேள்விப்பட்டு தான் இப்போ நான் சொல்கிறேன். ஸோ அதனால் வர டூரிஸ்ட்டு விமென்ஸுக்கு பாதுகாப்பு கொடுங்க, முன்னுரிமை கொடுங்க. ஏன்னா அவங்கள பாதுகாக்க வேண்டியது நம்மளோட கட்டாயம். ப்ளஸ் அவங்க இன்னொரு டைம் இந்த இடத்துல டிஸ்டர்பன்ஸ் ஆகும்போது எந்த டூரிஸ்ட்டு தான் வருவாங்க ஒகேனக்கலுக்கு. ஸோ அதை தயவு செஞ்சு வர டூரிஸ்ட்டு மைண்டில் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஃபேமிலியை வந்து இந்த சில்ட்ரன்ஸ்லாம் வச்சு குளிக்கும் போது கொஞ்சம் பார்த்து பத்திரமா குளிங்க. நிறைய பேர் வந்து போட்டிங்கில் வந்து சைல்டு வந்து அலோடு அப்படின்னு கேட்குறீங்க. மெனி டைம்ஸ் கேட்டிருக்கீங்க. சைல்டு அலோடு தான். அது எந்த வயசாக இருந்தான்னு அலோடு பண்ணுவாங்க. நீங்கள் லைஃப் ஜாக்கெட் எடுத்துக்கோங்க, சேஃபாக போங்க. அப்புறம் விநாயகர் சதுர்த்திக்கு முன்னெச்சரிக்கை ஏற்பாடு வந்து இப்போ ஒகேனக்கல் லோக்கல் ஸ்டேஷன் ப்ளஸ் பெண்ணாகரம் டிஎஸ்பி சார் எல்லாருமே வந்து இன்ஸ்பெக்ஷன் பண்ணியிருக்காங்க. அதனால் ரொம்ப ஸ்ட்ரிக்டாகவே போயிட்டு இருக்குது. ஆய்வும் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஆய்வு பண்ணி முடிச்சுட்டாங்க எஸ்டர்டேவு. பட் இப்போது வந்துட்டு எல்லாமே அலோவ் பண்ண போகிறாங்க. அதனால் விநாயகர் சதுர்த்திக்கு அந்த ஸ்டாச்சு அது சிலையை தூக்கிட்டு வரவங்கெல்லாம் பார்த்து பத்திரமா முழுக வச்சுட்டு, அதாவது சிலையை கரைச்சிட்டு பார்த்து பத்திரமா குளிச்சுட்டு போங்க. அவங்க எங்கே சொல்கிறாங்களோ அங்கே குளிங்க. மெயின் ஃபால்ஸில் குளிக்க சொன்னால் அங்கே போய் குளிச்சுட்டு, இப்போ நான் சொல்கிற சஜஷன் பிளேஸ் எதுனா சிலையை அங்கே முதல்ல பண்ணி என்னை கரைச்சிட்டு ஸ்ட்ரெயிட்டாக மெயின் வாட்டர் ஃபால்ஸ் அண்ட குளிச்சுட்டு நீங்கள் வெளியில் எக்ஸிட் ஆகிடுங்க. அதை விட்டுட்டு ஊட்டமலை ரிவர் சைடு அந்த பக்கம் இல்லை எங்கே ஃப்ரீயாக இருக்கோ அங்கே போய் கரைச்சிட்டு நம்ம குளிக்கலாம், எங்கே போலீஸ்கார் இல்லையோ அங்கே போய் நம்ம குளிக்கலாம் அப்படின்ற மைண்ட் செட்டை மட்டும் தயவு செஞ்சு நினச்சிக்காதீங்க. ஏன்னா கூட்டமாக இருக்கிற டைமில் தான் டெத் அதிகமாக ஆகும். அதனால் பார்த்து பத்திரமா விசிட் பண்ணுங்கள் இந்த விநாயகர் சதுர்த்திக்கு. ஸோ தேங்க்யூ ஸோ மச். இந்த அப்டேட் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். முக்கியமாக ஒகேனக்கல் வரவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.